இப்போது நான் என்ன சாப்பிட விரும்புகின்றேன் என்பதை உங்களுக்கு காட்டப் போகிறேன். நான் இந்த மாதிரி ஒரு அழகான சாண்ட்விச்சை விரும்புகிறேன். பிரச்சனை இல்லை, சுலபம். பொருட்களை நகர்த்த முடியும். அது கூட சரி. அனைத்தும் தற்போதையது. Fredo, Cis, Hom Beaches, Slayers பண்றான். Chukuri Fawam. மேல்புறத்தை அப்ரேடால் மூடுகிறோம் இப்போது. அதே போல எல்லா பக்கங்களிலும் வெட்டுவோம். எதிரே வராது. என்னை பிரதிபலிக்கவும். பிரெடியின் மேல் மயோனைஸ் விடுவோம். இதுல ஊறி இருக்கணும். இப்ப நமக்கு பச்சிமிக்காங்களை வேணும். அவை ரொம்ப காரமா இருக்கும். அதை நான் பொடி செய்ய போறேன். ஒரு முள்ளில பயன்படுத்தி. சரி, அது நிறைய பலமாக இருக்கிறது. எனக்கு தோணுது அதுக்கு போதும். நன்றி நன்றி, ரொம்ப சுவையானதாக உள்ளது. Certi Saint Duasho, honey Lawning Cruise Pristernek Frinin. Enne Melakam. உங்களுக்கு சில ஜோக்ஸ்கள் வேண்டும் தானா? உங்களுக்கு ஜோக்ஸ் கிடைக்காது. ஏன்? வேறு ஒண்ணும் இல்லை. அட பெரிய விஷயம். வணக்கம். வகை வகையான சீஸ் அவங்க கைக்குள் நிறங்கள் எல்லாம் தரப்படுத்தப்பட்டவையா? வாவ், ஒரு பர்கர். எல்லாவற்றையும் உருக்கி விடுவோம். இது மிகவும் குளிர்ச்சியானதாக திரண்டது. அடடா, அருமை. இந்த சித்திர யூத்தை பாருங்கள். இது ரொட்டியால் செய்தது. மேலும் இது மிகவும் ருசியாக உள்ளது. அருமை. ஓ மை காட். இதோ கொஞ்சம் தண்ணீர். ஓ மிகவும் நன்றி. நீங்கள் எனக்கு உதவினீர்கள். எல்லாம் சரியா? நிறுத்துங்கள். சரி, என்னோட சாண்ட்விச்சுக்கு எல்லாமே சும்மா அழகா இருக்கு. உங்கஸ்து நல்ல இல்ல. நான் முடிச்சிட்டேன். யோ காத்திரு, நான் இன்னும் முடிக்கல. ஆனா நான் வேகமா ஏதோ சில செஞ்சுறேன். அட பாத்தி, ட்ரஷ்ல என் கிடைச்சதுதான். அதுவும் சாப்பாடு. இது உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருக்கின்றது. ஒரு வாழைப்பழத்தோல், கொஞ்சம் பேர்க்கம். நான் முன்கூட்டியே சுவைத்தேன், குழந்தைக்கு சுலபமாக திங்கக்காக. ஏய், நான் இதைத்தானே சாப்பிட்டிருப்பேன். ஓ, இந்த அருவருக்கிய வாடை என்ன? ஜாம்பி இல்ல. மாமி லைன், இந்த அழகான சாண்ட்விச்சை பாருங்கள். இது பல நிறங்களில் இருக்கிறது. ஆமாம், இது அருமையாக இருக்கிறது. என்றால் நான் அதை என்னால் சமைத்தேன். மிக ஆச்சரியமாக உள்ளது. நேரம் இருக்கு. புதிய படகில் போகலாம். ஆஹா, நான் இப்போ புரிந்து கொண்டேன். இது மிகவும் 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 காரம். மிகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிகிறதா? ஒரு வாட்டர் கன். நன்றி. எல்லாமே எனக்கு தெரியாது. சரி, இந்த முறையே நான் கோஸ்டா வைக்கிறை குழம்புடன் வேண்டும். அது பாஸ்தா எவ்வளவு பழமையானது. கருப்பு நிறத்திலானவை. என் பிடிச்ச நூடுல்ஸ். ஆஹா, சரி, நானும் ஏதாவது செய்யணும். திருப்தி, இது மீண்டும் முயற்சிப்போம். அச்சசியமானது. அந்த பபுளை பார்த்தீர்களா? அதுதான் பபுள் கம்மை என்று கப்படுவது. இந்த நாயக்காடு பார்த்து அழகாக இருக்கிறது. இதை உங்களுக்கு தர வேண்டுமா? நீங்க உண்மையில் எரிச்சல் ஊட்டுகிறீர்கள். நீ என் நாய் மீது இருக்கிறாய். ஐயோ,
விடாதீர்கள், தயவு செய்து. நீங்கள் இங்கே எல்லாவற்றையும் வெள்ளமாக்குவீர்கள். அங்கே உலகளாவிய வெள்ளம் எங்களுக்கு தேவையில்லை. அது சரி, அதற்கும் சில நன்மைகள் உண்டு. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைத்து விட்டது. பாஸ்தா சமைக்க இதற்கும் நேரமாகிவிட்டது. அதை உடைத்து உள்கொள்வோம். இந்த தக்காளி பேஸ்ட் எனக்கு கொடுங்கள். There are large rooms here. இது பின் என் கருப்பு நூடுல்ஸ் ஒருபோதும் Very estupid momism. நீங்கள் சில நண்பர்களுடன் முடிப்போம். ஓ ஓ ஓ அதுதான் நான். என் கோரிக்கை வேலை செய்கிறது. நானும் ஒன்றை குக் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறேன். நான் சாம்பிள் எடுத்து அதை உருட்டுறேன். அது பிளாடாக இருக்கணும். இப்ப இந்த சாம்பிளில இருந்து நூடுல்ஸ்களை வெட்ட போறேன். அதற்காக ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்துவேன். ஆம், இது எவ்வளவு மென்மையார் மற்றும் அழகாக இருக்கிறது. இப்போது நான் நுடல்லாவை எடுத்துக்கொள்கிறேன். இது ருசியாக இருக்கிறது. என் நூடில்களின் மேல் அதை ஊற்றுகிறேன். மற்றும் குமிழ் நிறங்களுடன் இருந்தால் இன்னும் அழகானது மற்றும் ரசனைக்கும் பொருத்தமுள்ளது. அது என்னவான வழி? ஓ, எல்லாம் தீப்பிடித்து விட்டது. மீண்டும் இங்கே ரொம்ப நன்றி, நல்லதா? கிளவன். உன்னை மாற்ற முடியாது. ஆமாம், மன்னிக்கவும். எனக்கு தெரியவில்லை. அதை மீண்டும் செய்தே விட்டேன். எனக்கு இது பிடிக்கவில்லை. மேலும் இச்சங்கேஷ கீற்றுகள் மிகவும் அழகாகவும் சுவையாகவும் உள்ளன. மன்னிக்கவும். அந்த குமரிய பாருங்களேன். நீங்கள் அதை விரும்பியதிலே மகிழ்ச்சி. ஓ இல்லை, ஓ இது என்ன காங்கர்த்தமானது. நான் இதை பயனுக்கு தின்றுவிட முடியாது. சரி, என்னை விட்டு போகட்டும். ஜெயித்தவன் ஜோக்கர், மிஸ் செகண்ட்ஸ். நான் மிகுந்த முயற்சி செய்தேன். நான் இப்போது உன்னிடமிருந்து கப்கேக் சாப்பிட முடியாது. எல்லோரும் தயாராக இருப்பதாக தெரிகிறது. தொடங்கவும். நான் பணம் கப் கேக் செய்வேன். ஹூ! அதையா, மாவு நிறைய இருக்கின்றது. மாவுக்கு எனக்கு ஒவ்வாமையா? எப்படி நடந்தது? சரி, அதை ஒரு கேத்துல வச்சேன். அடுத்ததாக மாவை கலப்பேன். எனக்கு ஒரு சிறப்பு சாதனம் இருக்கின்றது. நினைவாக பாலை ஊற்றுவேன். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிக்குமா? நீங்கள் விரும்புவீர்கள் என்பதில் எனக்கு நிச்சயமாக தெரியும். இப்போ வேணும் முட்டைகள். ஓ, அந்த ஜவ்வு சரியாக போகவில்லை. என் முழு முகமும் அழுக்காகிவிட்டது. நன்றி, அது தண்ணீரில் உள்ளது. அட, நன்றி. சிரிப்பு எனக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சி. நீங்கள் அறிவீர்களா, இது எவ்வித கோமாளிகளுக்கும் சிறந்த இடமாக இருக்கும். சரி, செல்லலாம். எனக்கு எந்த மட்டும் வேணாம். உங்களை கொதிர்கிறேன். அப்போ மன்னிக்கவும். ஸ்ட்ராபெரி பண்ணலாம். அதை அங்கே குத்தி என் கேக் கலவைக்குள் ஊற்றி விடுகிறேன். இது ஸ்ட்ராபெரி சுவையோட ரொம்ப சுவையா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலக்கிறேன். அந்த சீரமைப்பை கவனிக்கவும். அதை பேக்கிங் டிஷ்ஷில் ஊற்றி ஓவனில் வைக்கின்றேன். அது நியாயம் இல்லை. இதுல இறங்கிடலாம். நான் கண்டிப்பா ஜெயிக்க போறேன். அது அழகாக ஆமா, பார்ப்போமா? இல்லையா?
யோசனை பிடிச்சதா? இதை பார்க்கவும் சான்றிதழ். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஓ மை காட், நீங்க முறும் வினோதமா இருந்தீங்க. அருமையான யோசனை கிடைத்தது. நாங்கள் சிறப்பு கப் கேக் ஒன்றை தயாரிக்க போகிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ ஒன்று தியால்வியாக உள்ளது. என்னுடைய கணக்கு இப்போ சரியானது. ஹலோ, என்ன பிளேக்? ஹலோ, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். என்ன நடக்கிறது? அன்றாடா கப் கேக். நான் அதை ஓவனில் இருந்து வெளியே எடுக்க வேண்டும். அது சரியான மாதிரி இருக்கு. இது எரியல. என்ன ஒரு அருமையான கேக் இது. இப்போ அதை அலங்கரிக்க நேரம். நான் கருப்பு நிறத்தை பயன்படுத்துகிறேன். நான் விரத மாலை வச்சு அதுவும் சரி. கப் கேக் தயார். என்ன ஒரு அழகான சின்ன வாவ்வால். என்னிடமெல்லாம் எதுவும் இல்லை. கூடாத யோசனை. அங்கே என்ன இருக்கின்றது? உங்கள் கைகளில் மார்ஷ்மெல்லோக்கள். இப்போ நமக்கு கொஞ்சம் கிரீம் தேவை. மஞ்சள் மற்றும் சிகப்பு. பார்த்ததற்கு நன்றி. மற்றும் ஒரு பலூன். தெரியாமலா நாம் எல்லாம் பலூன்கள் பயம். அதனால்தான் நீ என்ன என்ன உதவுங்கள். ஒரு பளீர் உள்ளது. அதுவும் ஒரு பெரிய கப் கேக். உதவுங்கள். ஆஹா, இது மிகவும் சுவையானது. கேலாட்டியின் தலையை 10 அளவில் 10. கேக் ரொம்ப நல்லது. அது அருவருப்பானது. இது என்ன? அவை உண்மையான வம்சாதிகர்களா? என் பேர் கேட்கல. என்ன சுவாரஸ்யமான வடிவமைப்பு. நிச்சயமாக. முதலில் திருப்பத்தை முயற்சி செய்யவும். எனக்கு பசிக்கிறது. இதோ கேக் ஒன்று குறிக்க போகலாம். பெருமையாகும். அருமையானது. ஒளி அளவு அதிகம். சால்ஸ், அது சற்றே சிறப்பாக உள்ளது. எரி ஹூரே, என்னுடைய கப் கேக் சிறப்பானது. மன்னிக்கவும். ஜோக். எனது திட்டத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். மேக்கப். சட்டி சாட்சியம். எங்கு தொடங்குவது? டாப் பவுடர். என்ன மை ஃபார் சன்ரைட். திற வா, மிகவும் இறுக்கமாக மூடப்பட்டுள்ளது. ஓ, என் முகம் முழுவதும் பவுடர். ஆஹா, அதை கொஞ்சம் குலுக்கி விடலாம். அற்புதமான வெளிர்தோல் நிறம். அருமை. இப்பொழுது இந்த தூரிகையை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஒரு அழுக்கானது இருக்கிறது. இது பொருந்தவில்லை. அப்போ என்ன எடுத்துக்கொள்ளலாம்? அடடா, சரியாக. அலமாரியில எனக்கு ஒரு தூரிகை இருக்கிறது. இதோ. ஆம், இது ஒரு கட்டுமான தூரிகை. ஆனால் அது பரவாயில்லை. இத என் மேக்கப் தூரிகையாக மாற்றுவேன். என் பொம்மைக்கு தனிப்பட்ட சன்ஃபெட் உள்ளது. எனக்கு அது தேவை. நாம் தூரிகையா சன்ஃபெட்டில் வைப்போம். இப்போது என் முடி அலங்கார திறமைகளை சேர்க்கிறோம். அதிகமானதை எல்லாம் வெட்டி எடு. அப்படியே. நான் ஒரு சிறிய தூரிகை செய்ய வேண்டும். மற்றும் இது சரியாக இருக்கிறது. சிறப்பு. அதை சிவப்பு கண்ணிழலில் மூழ்க விடுகிறேன். அடுத்ததாக கண்மூடிகளுக்கு கண்ணிழலை பயன்படுத்தவும். சரியானது. அருமை. இப்போ எனக்கு சில வாவ்வால் வடிவ ஸ்டென்சில்கள் வேண்டும். நான் அவற்றை என் கன்னங்களில் பயன்படுத்துவேன். அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. நான் 2 நீக்கலாம். பரந்து செல். அடடே,
அவை நேராக என் மூக்கில் பறந்து விட்டன. அங்கிருந்து வெளியே வா. சரி, இது ரொம்ப நல்லது. ஓ, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. மிடுக்குகளை என் மிடுக்குகளுக்கு ஒட்ட வேண்டும், என் தோலுக்கு அல்ல. அடுத்ததாக கண் வரையலை வரைவோம். அது கூர்மையாக இருக்க வேண்டும். வாவ், நான் அழகான வடிவமைப்பை வரைந்தேன். மற்ற பக்கத்திலும் அதே. அற்புதம். வாவ்! புகைப்படம் எடுக்கலாம். ஓ, ஃபிளாஷ் ரொம்ப பிரகாசமா இருக்கு என் கண்கள். ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. வாம்பயர்கள் சிவப்பு கண்கள் கொண்டவர்கள். அவை சிவப்பாக மாறணும். ஒரு நிமிஷம் ஃபிளாஷை சகிச்சுக்குவோம். மற்றும் ஆம், இது வேலை செய்தது. இப்போது என் கண்கள் சிவப்பாக உள்ளன. கடைசியாக லிப்ஸ்டிக் போட வேண்டும். கருப்பு வரையறையை உருவாக்குவோம். அதற்கு பிறகு அதை சிவப்பு லிப்ஸ்டிக்கால் நிரப்புங்கள். சரியானது. ஓ, என் முடியும் மோசமாக இருக்கிறது. என் ஜன்னலுக்கு வெளியே ஒரு டேட் நடக்கிறது. அந்த பொண்ணுக்கு சிறந்த முடி உள்ளது. எனக்கும் அதே மாதிரி வேண்டும். ஓ, அதை மீன் பிடிக்கும் கம்பியால் திருட முயற்சிப்போம். அவள் அதிகமாக கோபப்பட மாட்டாளா என்று நம்புகிறேன். அப்படியே. ஜிம், நீ ரொம்ப அழகா இருக்கிற. என்ன உன் முடி எங்கே? என்ன ஒரு கனவு. பாட்டா, இது வேலை செய்தது. இப்போது எனக்கு அழகான முடி அமைப்பு உள்ளது. இதை முயற்சி செய்து பார்ப்போம். சூப்பர். இப்போதைக்கு எனது மாற்றம் எப்படி இருக்கிறது? எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. எனக்கு வாம்பயர் போல தோன்ற ஆரம்பித்து விட்டேன். சரி, புதிய இரத்தத்தை பெறுவோம். ஓஹோ, அங்கே ஒரு மெர்மெய்டு ஜூடி இருக்கிறாளா? வா ஜூடி, நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற. அவள் நம்மை போல தோன்ற ஆரம்பிச்சு விட்டாள். டைலரை பாருங்கள். இது வேலை செய்கிறது போல தெரிகிறது. டைலர் என்னை விரும்பத் தொடங்குகிறார். ஹாய், முடியாது. அவர்கள் ஒன்றாக இருக்க போவதில்லை. நான் அவளை கெடுக்கப் போகிறேன். அவளுடைய பிரீஃப் கேஸில் ஒரு கோலா பாட்டில் இருக்கிறது. ஜூடிக்காக அதை குடிப்போம். ஆத்ஷாஸ்திர புலிமிக்ஸ் உபயோகிலிர் பிரம்ஸ்கள் மற்றும் ஒன்னானே சொல்லிட்டேன். அது உடைகளில் விழுந்து விட்டது. இல்லை, என் உடைகள் அவை அழுக்காகிவிட்டன. லிலியன், நீ என்ன செய்தாய்? இப்போது நான் மாற்ற வேண்டும். எனது பிடித்த சட்டை கெடிந்து விட்டது. அடுத்தது என்ன திட்டத்தில்? ஓ, நான் ஒரு உடை தயாரிக்க வேண்டும். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் அலமாரியில ஏதோ இருக்கிறது. அது வேலை செய்யலாம். எப்படி? இந்த உடை இல்ல, இது சரியான தீம் இல்ல. கொன்னிச்சிவா. ஊர்தி இணைப்பு வீரராக இருக்கலாமா? இல்லை, அது சரியல்ல. கட்டுமான தொழிலாளி பற்றி என்ன? சரி, அது வித்தியாசமா இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்போ நான் ஒரு டாக்டர் உடைய பரிந்துரைக்கிறேன். அதற்கு பிறகு டைலர் எனக்கு பயப்படுவான். எனக்கு வாம்பயர் போன்ற ஏதாவது தேவை. நான் ஏன் தொப்பி தேவை? சரி, மாற்றுவோம். அது சிசரியன்ஸ். நான் பள்ளிக்கு அப்படியே சென்று என் புதிய தோற்றங்களை எல்லாம் காட்டப் போகிறேன். நிச்சயமாக நான் அழகான வாம்பயராக இருப்பேன். அற்புதமா. என் பாணி மச்சடி எப்படி விழும்புறீம்ஸ்? அது அற்புதம் அல்லவா? உங்களுக்கு மிகவும் பிடிச்சது எது என்று கருத்துக்களில் எழுதுங்கள். எங்கே நம்முடைய சிறிய மெர்மெய்ட் சென்றாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். காத்திருங்கள், அவள் அங்கே இருக்கிறாள். அவளினுடைய அழகாக இருக்கிறது. வாவ், அது ஜூடி தானா? ஹே, அனைவருக்கும் வணக்கம். கோலா நிலைமையின் பிறகு என் உடைகளை மாற்ற முடிவு செய்தேன். டெய்லர், உனக்கு இது உண்மையிலேயே பிடிக்கிறதா? ஆமாம். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதுதான், எனக்கு இன்னும் பற்கள் இல்லை. அதுதான் வாம்பயர்களின் மிக முக்கியமான விஷயம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, லில்லியனிடம் அது இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. அவளால் என்னை கடிக்க செய்யலாம். அது கண்டிப்பாக வேலை செய்யும். அவளை நமது வாள் கொண்டு பயமுறுத்துவோம். ஆம், அவள் என்னை கடித்தாள்.
ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. என் தலை சுழல்கிறது. என்ன நடக்கிறது? என் வால் போய்விட்டது. இப்போது எனக்கு கால்கள் உள்ளன. என் பற்கள் வளர்ந்து விட்டன. என்ன ஃபாரஸ்டர், நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போறேன். இல்ல லில்லியன், வெளியே போ. ஜூடியை தொட முயலாதே. என்ன? அவள் இப்போது என் காதலி. நான் உன்னை காப்பாற்றுவேன். ஜூடி, நீ அழகாக இருக்கிறாய். இது எப்படி சாத்தியம்? எனினும் அவர்கள் ஜோடியாக இருப்பதை நான் எப்பவும் நிரம்பியது. ஒருவன் தேர்ந்தெடுப்போம். குருதி, என்னை சாதனவே இல்லை. என்ன? அமைதி, அமைதி. அவை கார்டுகள். நான் இதை நக்க விரும்பவில்லை. என்ன 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 ஆசைக்கிறீர்கள்? நான் அதிர்ஷ்டசாலி. தயவு செய்து மிக்க நன்றி. ஆஹா, அதுதான். நீங்கள் அது சற்று மோசமா இருந்தது. எம் ஜூலி, இப்போ உன் தருணம். பார்த்ததற்கு நன்றி. ஓ, எனக்கு தெரியும். நான் ஒருபோதும் வீணான மாளிகை சாக்ஸை சாப்பிட விரும்பவில்லை. அதை முதலில் சுத்தம் செய்ய வேண்டும். சில பொடிகளை கூடையில சேர்த்து சாக்ஸ உள்ள விட்டு வெஷிங் மெஷினை ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். காத்திருப்போம். சீக்கிரம். மனித மெய்யுணர்வு. வாங்க போகலாம். இப்போது இதை ஒற்றுமையாக்கி அது முழுவதும் சரியாக இருக்கட்டும். வாவ், முடிந்தது. சந்தோஷமாக இருக்கிறது. என் செருப்பு எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? நன்றி நண்பரே, எனக்கு தேவைப்பட்ட சந்தர்ப்பமே. இதை கழுவி இருக்கிறீர்கள். அற்புதம். அப்படியா? நன்றி நண்பர்களே. பரவாயில்லை, நாம் இதை மீண்டும் செய்கிறோம். நன்றி. ஏய், முதலில் கார்டுகளை தேர்வு செய்வோம். எதுவும் இல்லை. ஓ இல்லை, நான் கேக்குகளை நக்குவதை காதலிக்கிறேன். ஆமாம், சரி. சரி, தொடங்கலாம். அருமை. இந்த கேக் எனதுதான். ஹூரே! இல்லை என்னிக், நீ விதிகளுக்கேற்ப விளையாட வேண்டும். எதுவும் இல்லை என்றால் எதுவும் இல்லை. மன்னிக்கவும். வாங்க. சரி புதன், உன் நேரம். சரி, கேக் கரிய நிறமாக இல்லை, ஆனால் எனக்கு இது பிடித்துள்ளது. ஆம், உறுதியாக குறை தீர்க்கத்தக்கது. இந்த கேக் எனது. ஓ மை கண்டா, என்ன என்ன? இந்த கொள்ளைக்காரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நேரம் வந்துட்டது. இங்கே வாருங்கள். ஆனால் கேக் மிகவும் சுவையாக உள்ளது. பாக்கு, பேப்பர், கத்தி, சூட். ஆஹா, பாவே, நான் அத மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். அருமை, எனக்கு அது பிடிக்கும். ஓ, அது ஒரு நன்றி. சரி சரி சரி. அவள் வாழ்கிறாள். பயப்படாதே, என்னிடம் ஒண்ணும் இல்லாதது நல்லதே. வேண்டாம் ஜூலி, உனக்கு தொரைக்கில்லை, அது உறுதி. நான் இந்த கேவலமான பொருட்களை எப்படி சாப்பிடுவது? என்ன அசிங்கம். ஏய், என்னால் அதை நகர்த்த முடியல. நான் ரொம்ப மோசமானவளா இருக்கேன். நீ உன் பர்பஸை பயன்படுத்த விரும்புறியா? நன்றி, இது பயங்கரமா இருக்குது. வெற்றி பெருமிதம். இப்ப நான் நல்லா இருக்கிறேன். சாப்பிட வடிக்குது. புதன்கிழமை. நான் உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன்.
அமைதியாக இரு. எங்கள்கிட்டமா ஒரு திட்டம் உள்ளது. சில தீ சேர்க்கணும். சாப்பிட இப்ப இவ்வளோ வெறுப்பா இருக்காது. சரி, இப்படிதான் நல்லதா இருக்கும். ஆமா, இந்த உணவை ருசியா கூட சொல்ல முடியாது, ஆனாலும் மென்ற சாப்பிடக்கூடியதாக இருக்கு. ஓ, இது கெட்டதில்லையே. நான் இதை பார்க்க முடியாது. இங்கு தங்க முடியாது. என்ன ரம்மி பாக்கெட்டை விடவே எனக்கு புரியவில்லை. இதை போல் ஏற்கனவே யாரோ சாப்பிட்டுள்ளனர். சரி, இங்கே அட்டைகள் இருக்கின்றன, எடுத்துக்கொள்ளுங்கள். அது வேலை செய்யாது. படித்து பார்ப்பதா? வெளி, இது வேண்டாம். இதை தவிர்க்க வேண்டும். சரி, நீதான் முதல் நபர். ஓடு ஸ்டீவ். மேசையிலே ஒட்டி இருக்கிறது போல இருக்கிறது. பெண்கள், இதை உரிக்க உதவுங்கள். வாருங்கள். அது பயங்கரமானதே. ஓ இல்ல, நிறுத்து. பரவாயில்லை, நான் இங்கே திரும்பி வந்து விட்டேன். அது குழப்பமா இருக்கு. நல்ல யோசனை. என்னிடத்தில் மிக அருமையான காண்டி உள்ளது. எந்த உகந்த சமயத்திற்கும் என் பையில் உதவிக்கரம் நீட்டக்கூடிய நிபுணத்துவம் உள்ள பொருட்கள். அருமை. இதை எப்படி பயன்படுத்தலாம் பார்க்கலாம். ஆஹா, இது உண்மையில் வேலை செய்கிறது. நல்லாள் சொல்லி ஜூலி. நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள். நன்றி. என்ன ஒரு கோளாறு. அது வாவ், இது ரொம்பவே நகைப்பூட்டுகிறது. வா ஜோ, இது பயங்கரமாக உள்ளது. இப்போ யார் சிரிக்கிறாங்க? சரி, யார் ஆரம்பிக்க போகிறாங்க? ஏய் புதன். கம்மி கண்கள். என்ன குறித்து? என்ன என்ன? மீண்டும் ஒண்ணும் இல்ல. நேர்மை இல்ல. ஏ, நான் இதை நக்க போறேன். நான் சிறப்பிக்க போகிறேன் பெண்ணுகள். வாவ், இந்த மாமர்லேட் கண்கள் மிக அற்புதம். எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அதிலும் கூடுதலா? சரி, அதே இது என் டர்ன். இல்ல ஜூலி, இது வேடிக்கை இல்ல. நான் முடியாது. அவர்கள் இன்னும் அற்புதமாக இருக்கிறார்கள். உனக்கு என்ன வேண்டும்? வாங்க, ஜூலியே. புதன்கிழமை இந்த மாம்பழ கண்கள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. நீ அதை திறக்க விரும்புகிறாயா? செய்வோம். வா ஜூலி, நீ ஒரு பையனே. பார்ப்போம். என்னிடம் ஏதும் இல்லை. அப்படியா? அதனை நான் நக்க முடிகிறேன். வாங்க நண்பரே, ஆரம்பிப்போம். நாம் தொடங்குவோம் மிகுந்த மகிழ்ச்சியுடன். வாவ், பற்றைய விதமாக அதிசயமாய் இருக்கிறது. ஏய், அதை இங்கே திருப்பி கொடு. அது பொல்லாதது. என் நாவு நல்லா இருக்கு. எனக்கும் அதை விரும்புகிறேன். வாவ், இந்த ஜெல்லி ருசியானது. போகிறது. நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன். அது மிகவும் கேலிகரமாய் இருக்கிறதே. நீங்கள் வேடிக்கையானவர். குழவி பிழையாம இருக்க அவளை நம்ம நல்லா அடிச்சு செய்யலாம். என்னாவு உன் வாயை திற. என்னாவு. நீங்கள் ஏன் வந்தீர்கள்? பார்ப்போம். என்னை நன்றாக பாடுங்கள். ஐயோ, எங்கிருக்கின்றன எனது கரும்பலகைகள்? நான் அப்படி படிப்பதில்லை. சாக்லேட் உணவு வெர்சஸ் உண்மையான உணவு. உங்கள் கிளச்சுகளின் கீழ் என்ன இருக்கிறது பார்க்கலாம். மற்றும் இது டைனமைட்.
காத்திருக்கவும். இது உண்மையல்ல என்று நினைக்கிறேன். இது சாக்லேட்டினால் செய்யப்பட்டது. இதை போல நான் முன்பு எதுவும் வைத்திருப்பதில்லை. இது அற்புதமாக உள்ளது. இது முகம் குளிரா இருக்குது. அவள் அவைய உண்மையாகவே சாப்பிடுறாள். நிக்கோலே, நீ எல்லாவற்றையும் சாப்பிட்டாயா? காத்திருக்க காத்திரு காத்திரு காத்திரு. ஓ இல்ல. உங்களிடம் ஒரு சாக்லேட் ஒன்று இருந்தால் யாருக்கு உதவி தேவையா? நான் 2 பெண்ணுகளை பார்க்கிறேன். அவர்கள் உதவி கேட்கிறார்கள். நான் அவர்களை காண்கிறேன். உதவி? அழகான பெண்களே, என்ன நடந்தது? ஓ, இது டைனமைட். முதலில் உங்களை பாதுகாக்க வேண்டும். சிறப்பு. இப்போது டைனமைட் நேரம். ஓ, இது எப்படி செயல்படுகிறது? ஓ, வாருங்கள். இது வினோதமாக இருக்கு. ஓஹோ, நான் ஏதாவது தவறு செய்தேன். பெண் பிள்ளைகள், நான் போக வேண்டும். பார்த்து கொள்ளுகிறேன். என்னத்தான் சொல்ல வருகிறீர்கள்? உட்காருங்கள். எனக்கு ஒரு பூத பிள்ளை உள்ளது. ஓ, நீ சரி. நிக்கோல், நமக்கு மற்றொரு முற்றிலும் சமவெளி தேவை. மாயக்கோல் சறுக்குவார். சரி, யோசிக்கிறேன். அது சளி பூட்டாதது இல்லையா? சரி. நிக்கோல், குறுக்குவாள். ஆம், அவை நிச்சயமாக கம்பியை வெட்ட உதவும். ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? எனக்கு பிடித்த நிறம் நீலம். அதனால் அதை வெட்டுகிறோம். ஒரு நிமிஷம் பெண்களே. இது சாக்லேட். ஓ, நல்லது. இது உண்மையான டைனமைட் இல்லை. ஆஹா, உங்களுக்கு இது ஒரு சவாலா இருக்கிறது. பிடிக. அருமை பெண்களே, அடுத்து போகலாம். வாவ், இது புதிய ஐபோன். ஓ, அருமை. யாருக்கு உண்மையானது இருக்கின்றது, யாருக்கு சாக்லேட் பதிப்பு இருக்கின்றது என்பதை பாருங்கள். ஜூலி, என்ன அது? இது வேலை செய்யலையா? ஆமாம், ஏனெனில் எனக்கு தர்சினை ஒன்று வைத்திருக்கிறேன். மிகவும் குளிர்ந்தது. எனக்கு ஒரு உண்மையானது உள்ளது. ஓ, ஆம், கடைசியாக ஒரு புதிய கைபேசி. இது புது. முற்றிலும் இது புதியது. குளிர்ந்தது. நான் செல்ஃபிகள் எடுக்கிறேன். ஓ, உண்மையா? என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். உங்களை பிச்சாக்கு. அவளுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இப்போது நான் என் சாக்லேட்டை சாப்பிட போகிறேன். இது கஷ்டப்படுத்துவதல்ல. ஓ, என் பைன், அது நொறுங்கி விட்டது. சரி, ஜூலி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ மாத்தணுமா? எனக்கு உன் சாக்லேட் ஐபோன் வேணும். நன்று. உங்களுடன் வணிகம் செய்வது ஒரு மகிழ்ச்சி. என்ன? இது கோளாறாகிவிட்டது. நாங்கள் முடித்து விட்டேன். உண்மையானதை மீண்டும் எடுத்துக்கொள். இல்லை, கட்டப்பட்டது. என்னிடம் ஒரு சாக்லேட் சார்ஜர் உள்ளது. நான் ஒன்றை எண்ணித்தேன். நம்முடைய போனை சார்ஜருக்கு வைத்து விடலாம். நாம் ஆடுவோம். என் கைபேசி மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அருமை. என்ன? இது சாத்தியமா? தீங்கிறது. ஜூலிக்கு போன் அப்படி செய்ய முடிந்தது என்றால் எனது போனும் அதே போல் வேலை செய்யலாம். நிக்கோல், உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பகுதியை உங்களை பற்றி ஒரு உடல் முடிமுறை. அக்லாஷின் புதிய பொருட்கள். இவை சாக்லேட் முட்டைகள். வாவ், அருமை. யார் முதலில் தொடங்க போகிறார்கள்? வாங்க பெண்களே, தொகுப்பை நீக்குங்கள். என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். அதை முயற்சிக்க நேரம். ஆஹா, எவ்வளவு சுவையாக உள்ளது. உள்ள என்ன இருக்கிறது பாருங்கள். அது ஸ்கிட்டில்ஸ். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். புட்ரெடன்ஸ் அகற்றிவிடலாம். என்னையும் முயற்சிக்கவும். அது அருவருப்பு. அது உண்மையான முட்டை. நிக்கோல், சிரிக்க நிறுத்து. ஆனால் நீ மிகவும் நகைச்சுவையோடு இருக்கிறாய். மற்றும் என்னுடைய சாக்லேட் முட்டைகளை சாப்பிட விரும்புகிறேன். அற்புதம். இங்கே என்ன இருக்கிறது? மால்டீசஸ்.
காலை ஜூலி என் சாக்லேட் முட்டைதானா முடியாது அது உன் உண்மையான முட்டைகள் நீ ஏன் இவ்வளவு அழகா இருக்கிறாய் ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது நான் என் உண்மையான முட்டைகளில் ஒன்றை நிக்கோலுக்கு கொடுக்க போகிறேன் அவள் எப்படி ஆனார் என பார்க்கலாம் வாங்கலாமா பெரியதாக உள்ளதா அதை நான் தொந்தரவு உங்கள் கேள்விக்கு பதிலாக நான் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை கண்டுபிடிப்பேன் உண்மை முட்டைகள் பெண் இத பிடி ஓ அதுதான் நான் நக்கலானது சரி நிறுத்து எனக்கு ஒரு யோசனையும் உள்ளது என்ன வேடிக்கை அவை உண்மையானவை அதனால நான் அவற்றை சமைப்பேன் ஒரு முட்டையை பாத்திரத்தில் உடைத்து அதை பாருங்கள் அறுத்த முட்டைகள் வருகிறார்கள் நிக்கோல் உனக்கு ஒரு மந்திரம் காட்ட வேண்டுமா இதை பார்த்து அந்த அப்படியெனில் 1 2 3 வாயோப்பா இதோ ஒரு சின்னதாக கிண்டல் உங்கள் எப்படி பிடிக்கும் சுட்ட முட்டைகள் ஆகிவிட்டீர்கள் நீ கண்டிப்பாக அவற்றால் மூடப்பட்டுள்ளாய் புதிய மோதல்களுக்கு நேரம் வந்துவிட்டது இந்த முறை கோகோ கோலா பிரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு எதிராக சாக்லேட்டை யாருக்கெல்லாம் செட் செய்தார்கள் என்று தெரிவித்துக் கொண்டேன் சரி அப்படி என்றால் அது நான் தான் இதை முயற்சிக்கலாம் வாவ் இது சாக்லேட் இது மிகவும் அருமையாக இருக்கிறது மேலும் இதனுள் என்ன இருக்கிறது வாவ் ஸ்கிட்டில்ஸ் அது மிகவும் அருமை எனக்கு இது மிகவும் பிடிக்கும் இப்போது நான் என் கோக் சாப்பிட போகிறேன் எடுத்துக்கொள்ள ஓ இல்ல ஓ நான் அதை அதிகமாக குழப்பி விட்டேன் நான் கோகோ கோலாவில் மூழ்கி இருக்கிறேன் இது என்ன ஒரு கனவா காட்சி இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் மேலும் என் சாக்லேட்டை ரசிக்கிறேன் சிக்கன் ஃப்ரைஸை பச்சிப்போம் இதுவும் சாக்லேட்டில் இருந்திருக்கிறது சுவை சாக்லேட் பண்டல்கள் சாதாரண பிரெஞ்ச் ஃப்ரைகளை விட மிகவும் சிறந்தவை மேலும் அதற்கான பேக்கேஜிங் சாப்பிடக்கூடியதுதான் நான் இதை பற்புற பார்த்துடுறேன் ஓஹோ இது உண்மையான காகிதம் அதெல்லாம் ஒக்கும் இல்ல உண்மையாவா சரி நான் எனதுடானை முயற்சிக்கிறேன் இது கண்டிப்பா காகிதத்துக்கு மேலே சுவை பற்றி இருக்கிறது அது நிச்சயம் சுவையானது